வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே தேர்தல்னு சொல்கிறாங்க. ஏப்பா, டெல்லி ஒன்றிய அரசு மாநில அரசை ஒவ்வொரு திட்டத்துகளையும் புறக்கணிக்குது. நிதிகள் கல்விக்கான நிதியை கொடுக்க மாட்டேங்குது, நம்ம கட்டுற வரி பணத்தை கொடுக்க மாட்டேங்குது. அதை பற்றி நீ எதையா பேசியிருக்கியா? அது என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி அடிமைகள் எடப்பாடியை கையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒன்றிய மோடி அரசு தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியா கால் ஊன்ற நினைக்கிது. அதை இன்றைக்கி கால் ஊன்ற விடக்கூடாதுன்றக்கானதே முதலமைச்சர் அது வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே தேர்தல்னு சொல்கிறாரு. அது நீ என்ன சொல்ல வர? இன்னும் இந்த டெல்லியிலையா தேர்தல் நடக்குது? அதனால தான் உனைய தற்கொலைன்னு சொல்கிறோம். எதனால் தற்கொலைன்னு சொல்கிறோம்? என்ன பேசுகிறோன்றதே உனக்கு தெரியலை. யாராவது எழுதி கொடுக்குறத நீ வந்து பேசிட்டு போகிறாள். உனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது. நீ வந்துக்கிட்டு இங்கே என்ன செய்ய போகிற? 50 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் நடக்கிற தேர்தல்ன்ற உன்னோட ரசிகர்கள் நம்புவானாத? நீ அடுத்து இப்போ நீ 50 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ண? நீ இப்போ உனக்கு வயசு எத்தனை? அப்போ நீ பிறந்து வந்திருக்க, இப்போ உள்ள தேர்தல் வந்திருக்க, உனக்கு வயசு சொல்லு. நான் 50 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன்னா நான் 50 வயசுக்கு மேலே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போ. இதுக்கு மேலே அரசியல் இல்லை அப்படின்ற மாதிரி. நீ சும்மா 50 வருஷத்துக்கு உள்ள நடக்குதுன்னா அந்த மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்க? மக்களே உன்னைய சிறப்பு கல்வி தான் அடிக்க போகிறாங்க கிடையாது. ஏன்டா நீ தான் ஒரு ரசிகர்களை, என் பிள்ளைகளை ஒரு ரசிகராக கொண்டு வந்தாங்க, எல்லாத்தையும் சாகடிச்சு அடுத்து மக்களை சாகடிக்கிறதுக்கு வந்திருக்கலையா அப்படின்னு கேட்க தான் போகிறான். அதே நடக்க போகுது. நீ போகிற போக்கில் வந்துக்கிட்டு எனக்கு ஞங்கின்ற மாதிரி திமுகக்கு எனக்கு இருந்தேன் போட்டி, திமுகக்கு எனக்கு இருந்தேன் போட்டின்னு நீ தான் சொல்லிக்கிட்டு தெரியுற.